ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வயிறு எரிச்சல், வயிற்றுப்புண், வாய்ப்புண், தொண்டைப்புண் இந்த மாதிரி எங்கே புண்ணு இருந்தாலும் உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய புண்களை வந்து சரி செய்யக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ரெசிபியை டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த கீரை தான். இது வந்து மிளகு தக்காளி, மணத்தக்காளி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்றப்போ அது வயிற்றுலையோ வாயிலோ எங்கே புண்ணு இருந்தாலும் சீக்கிரமாக சரி பண்ணக்கூடிய மருத்துவ குணம் வந்து இது எக்கச்சக்கமாக இருக்குது. அது எந்த மாதிரி சமைச்சு செய்கிறப்போ அதோட சத்துக்கள் வந்து குறையாமல் டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் வந்து நான் அந்த பக்கத்தில் வந்து காமிக்கிறேன். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 4 பேருக்கு வர அளவுக்கு நான் இந்த ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஒரு கைப்பிடி ஒரு அளவுக்குன்ற மாதிரி 4 பேர்த்துக்கு 4 கைப்பிடி அளவு இந்த கீரையை வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் இந்த சின்ன கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவு பாசி பருப்பு வந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் கழுவி வந்து ஊற வச்சுருக்கேன். கழுவி அந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இப்போ அந்த கீரையை வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் தான் இதுக்கு வந்து தேவையானது. அந்த நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த பருப்பில் வந்து இது எல்லாமே வரிசையாக ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து வரிசையாக நான் எல்லாத்தையுமே வந்து சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதில் உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நான் அதில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ரொம்ப குவிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது பொங்கி வந்து கீழே ஊற்றாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நுர கூடி ஒரு மாதிரி கொதிக்க வர மாதிரி வரும் பாருங்கள். அந்த டயத்தில் கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த டயத்தில் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சிடணும். நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நுர கூடி மேலே வர வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சோன்னா அது ஃபுல்லாக வேகிற அளவு வந்து சிம்மிலே தான் வந்து வைக்கணும். இப்போ பாருங்கள், முழுசாக அந்த பருப்பு இருக்குது. அது நல்லா மலர்ந்து ஒரு மாதிரி முழுசாக வந்து வெந்த மாதிரி இருக்கும். அந்த அளவு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக கொஞ்சம் மூடி வச்சுக்கிறேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து மூடி வைக்கிறேன். அப்போ தான் வந்து அது வெளியே வந்து அப்படியே கொட்டாது, இல்லைனா வந்து பொங்கி கீழே வந்து அப்படியே விழுந்துடும். இப்போ ஒரு 1/2 hour அப்புறம் வந்து அது பாருங்கள், பார்த்தா நல்லா வெந்து போனது உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். அதை நம்ம சிம்மில் வச்சே வேக வைக்கிறதுனால அதோட சத்து எதுவுமே வந்து குறைஞ்சி போகாமல் நமக்கு வந்து முழுசாக அப்படியே வந்து கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து அதை தாளித்து வந்து மேலே கொட்டிக்கலாம். ஒரு சின்ன கடாயில் வந்து நான் தாளித்து ஊற்றிக்க போகிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ வந்து அந்த எந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து வராது, அதுக்காண்டி தான். கொஞ்சம் போல் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து மாறணும். அப்போ மேலாப்பில் வந்து அப்படியே எடுத்து வந்து ஊற்றிடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வச்சாலே உங்களுக்கு வயிறு, வாய், தொண்டை இந்த மாதிரி எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் அதை ஆற வைக்கிற தன்மை வந்து இந்த மணத்தக்காளி கீரைக்கு இருக்குது. அதுவும் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து அது பிடிச்சி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். நம்ம சேனலில் நான் வயிற்றுப்புண், வாய்ப்புண் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எதுக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எந்த இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எது வந்து உங்களுக்கு வந்து சரியாகுதுன்றதை பார்த்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம குக்கரில் வந்து அப்படியே செய்கிறப்போ வந்து அதோட சத்தெல்லாம் வந்து குறைஞ்சி போயிடும். அது வந்து வேகமாக வேகிறப்போ நமக்கு முழுமையான சத்து கிடைக்காது. இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், சத்தும் வந்து குறைஞ்சி போகாமல் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.